Hi students, this is Ajita here. Today we are going to solve the 8th problem in exercise 1.5. Consider the functions f of x, g of x, h of x as given below. Show that f dot of g dot of h which is equal to f dot of g dot of h in each case. ஸோ இங்கே கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம நோட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு. இப்போ நம்ம எஃப் டாட் ஆஃப் ஜி அதுக்கடுத்து டாட் ஹைச் அது எதுக்கு ஈக்குவல்னா எஃப் டாட் ஆஃப் ஜி டாட் ஆஃப் ஹைச்க்கு ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத வி ஜஸ்ட் கன்சிடர் தட் அஸ் எல்ஹெச்எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ஆஃப் ஜி ஹோல் டாட் ஆஃப் ஹைச். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் எஃப் டாட் ஆஃப் ஜின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம். தட் இஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ எஃப் ஆஃப் வாட் இஸ் ஜி ஆஃப் எக்ஸ்? தட் இஸ் 3x + 1. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும்? தட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்றது தான் ஃபங்க்ஷன். கரெக்டுங்களா? ஸோ இந்த எக்ஸுக்கு நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்? 3x + 1 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணால் த வேல்யூ வில் பிகம் 3x + 1. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்தராக என்ன பண்ண போகிறோம்? கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். தேர் இஸ் அன் ஆப்ஷன் டு கேன்சல். தட் இஸ் +1, திஸ் ஒன் இஸ் -1. ஸோ வாட் இஸ் அவர் வேல்யூ? தட் இஸ் 3x. ஓகேங்களா? Then what you have to find out? F dot of g க்கு dot of h என்னன்னு find out பண்ண போகிறோம். So first we just keep f dot of g as it is. அதுக்கடுத்து it will become h of x, that h. ஓகேங்களா? So f dot of g, what is h of x? That is x square. நமக்கு already we know that f dot of g is 3x. கரெக்டாக 3x. அப்போது இதோட ஃபங்க்ஷன் என்னவா மாறுது? x ஸ்கொயராக மாறுது. ஸோ ஃபார் திஸ் எக்ஸ் இட் வில் பிகம் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ரீப்ளேஸ் பண்ணுறோம். என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம்? எக்ஸ், ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகுது. ஓகேவா? ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் அவர் எஃப் டாட் ஆஃப் ஜி ஹோல் டாட் ஆஃப் ஹைச் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக 3x ஸ்கொயர். திஸ் இஸ் அவர் எல்ஹெச்எஸ். Then we have to find out what is RHS. So RHS, what is RHS? RHS is equal to f dot of g dot h. So which means we have to find out what is g dot h, which is equal to g of h of x. We have to substitute g of what is h of x? That is x square. So g of x square னு இருக்கு. What is g of x? We know that 3x + 1. Instead of that place x, in the x க்கு we have to replace this x square. We know that already, right? So you have just eliminate பண்ணிட்டு you just add that x square. புரிஞ்சுதுங்களா? Okay. So this is our g dot of x. Then we have to find out what is f dot of g dot of h. ஸோ இது எப்படி இருக்குன்னா எஃப் ஆஃப் ஜி டாட் ஆஃப் ஹைச் அப்படின்ற ஃபங்க்ஷன் மாதிரி ஆகுதா? am I right or wrong? So we already find out g dot of h is nothing but that is we found that 3x square + 1. இது தானே நம்ம பிஃபோர் சென்டென்ஸில் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த பிஃபோர் லைனில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். தென் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும்? தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 1. இதானே எஃப் ஆஃப் எச். பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸுன்றது எப்படி இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்ற ஃபார்மெட்டில் இருக்கும். பட் இங்கே இருக்கிற எக்ஸுக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? இங்கே இருக்கிற எக்ஸுக்கு நம்ம வி ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ் திஸ் 3x ஸ்கொயர் + 1. இது நமக்கு தெரியும்ல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? 3x ஸ்கொயர் + 1. f of x ஆல்ரெடி -1 இருக்குது. இப்போ இது ரெண்டும் என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். +1 -1 கேன்சல் ஆகும். ஸோ தட் f dot of g dot h which is equal to what? 3x squared. ஓகேவா? இப்போ லிசன் பண்ணுங்கள். இது this one is LHS and this one is RHS. கரெக்டுங்களா? ஸோ இப்போ hence therefore LHS equal to RHS
equal to 3x ஸ்கொயர்னு ஆயிருக்கு. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. f dot of g the whole dot h which is equal to f dot of g dot of hன்றதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்க. தென் செகண்ட் ப்ராப்ளமில் f of x is x square, g of x is 2x, h of x வந்து x plus 4. ஸோ சேம் தான் LHS equal to RHS ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ what is LHS? that is f dot g dot h. கரெக்டாக? ஸோ எப்போவுமே ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது சால்வ் பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ணும்போது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் f dot of g? that will become f of g of x. ஸோ what is f of g of x? that is 2x. ஸோ f of ஃபங்க்ஷன் என்னது? that is x ஸ்கொயர். இங்கே இருக்கிற எக்ஸுக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? இங்கே இருக்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னவாகும்? இது என்னவாகும்? 2xன்னு ரீப்ளேஸ் ஆகும். கரெக்டாக? அப்படி ரீப்ளேஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? தட் இஸ் 4x ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? f dot of g dot h. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து f dot of g, இங்கே h வந்து இன்டீரியர் ஃபங்க்ஷன். ஸோ h of xன்னு மாற்றுறோம். ஸோ what is f dot of g? what is h of x? that is x plus 4. we already found that f dot of gன்றது என்னது? 4x ஸ்கொயர்னுட்டு. இங்கே f dot of g தானே 4x ஸ்கொயர். ஆனால் இதோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்குது? இதோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்குது? x to the power of x plus 4. அப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? x plus 4னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? பண்ணிடலாமா? ஸோ x plus 4 the whole square. ஓகேங்களா? எக்ஸுக்கு பதிலாக நம்ம x plus 4னு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். f dot of g dot h. நம்ம ஃபர்தராகவும் சால்வ் பண்ணலாம். பட் நம்ம இப்படியே சிம்பிளிஃபைடாக போட்டோன்னா நமக்கு ஈஸியாக முடிச்சிடலாம் இல்லையா? அதனால் இப்படி நோட் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் அவர் LHS. தென் RHS என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? RHS is equal to f dot of g dot of h. ஸோ வாட் இஸ் g dot of h? எப்போவுமே ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணுறோன்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இட் வில் பிகம் g of f of x. ஸோ g of what is h of x? that is x plus 4. ஸோ வாட் இஸ் g of x plus 4? ஸோ g of xன்றது 2 into x. ஸோ இங்கே இருக்கிற எக்ஸுக்கு, இந்த எக்ஸுக்கு நம்ம x plus 4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகேவா? அப்போ இது நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2x plus 8ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்து f dot of g dot of h. ஓகேங்களா? ஸோ f dot f of g dot of hன்னு வரும். கரெக்டாக? இப்போது f of what is g dot of h? அதை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்கோம். that is 2 into x plus 4. 2 into x plus 4. இப்போ f of x என்னது? that is x square. f of x என்னது? x ஸ்கொயர்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் நம்ம எழுதிடுவோம். ஆனால் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? 2 into x plus 4 the whole squareன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ என்னவாகும்? 2 into x plus 4 whole square. இந்த ஸ்டெப்பை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இது அடுத்து நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு என்னாகும்? 2 ஸ்கொயர் என்னாகும்? 4ன்னு ஆகும். எக்ஸ் ப்ளஸ் 4க்கு ஸ்கொயர்னால் ஸ்கொயர். ஸோ இது தானே அங்கேயும் இருக்குது. ஸோ எஃப் டாட் ஆஃப் ஜி டாட் ஆஃப் ஹெச் என்ன ஈக்குவலாக இருக்குது? 4 into x plus 4 the whole square வருது. this is our RHS. ஸோ நம்ம இன்னும் என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு? LHS equal to RHS which is equal to what? 4 into x plus 4 the whole square நம்ம ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ தேர்ட் ப்ராப்ளம், அங்கே கிவன் டேட்டாவை நம்ம நோட் பண்ணியாச்சு. f of x is equal to x minus 4, g of x is equal to x square, h of x is equal to 3x minus 5. ஸோ as it is LHS equal to என்னன்றதை நோட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணுவோம்.
what is f dot of g? That is f dot of g is nothing but f of g of x. So f of what is g of x? That is x square. So f of function எப்படி இருக்கு? x minus 4 இருக்கு கரெக்டாக. ஸோ அப்போ எக்ஸு ஃபார்ம் எக்ஸுக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? திஸ் எக்ஸ் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்? இட் வில் பிகம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு ஃபார்ம் ஆகும். தென் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? எஃப் டாட் ஆஃப் ஜி டாட் ஹைச் விச் இஸ் equal to வாட்? எஃப் டாட் ஆஃப் ஜி ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு ஆகும் இன்டீரியர் ஃபங்க்ஷன். ஸோ எஃப் டாட் ஆஃப் ஜி இன்டீரியர் ஃபங்க்ஷன் என்னது? h of x, that is 3x minus 5 ஆகும். We already found that f dot of g is nothing but that is x square minus 4ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போது இங்கே இருக்கிற 3x minus 5 நம்ம எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இது என்னவாகும்? 3x minus 5 the whole squareன்னு நமக்கு மாறும். So this is our f dot of g dot h. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோ. This is our LHS. Then what is RHS? RHS is equal to நமக்கு என்ன இருக்கு? f dot of g dot of h. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணுவோம். g dot of hன்றது என்னது? g of h of x. ஸோ g of what is h of x? That is 3x minus 5. ஸோ g of x ஓட ஃபங்க்ஷன் என்னது? தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? இங்கே இருக்கிற வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் என்னாகும்? 3x minus 5 the whole ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? அடுத்தது வந்து f dot of g dot of h என்னதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ f of g dot of hன்னு வரும். கரெக்டுங்களா? அப்போது f of what is g dot of h of xன்றதை நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோம். தட் இஸ் 3x minus 5 the whole square. இப்போ நமக்கு f of x ஓட ஃபங்க்ஷன் என்னது? தட் இஸ் இங்கே நோட் பண்ணலாம். ஸோ அதை நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோம்? தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 4ன்னுட்டு. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்? 3x minus 5 the whole square நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ இது என்னவாகும்? 3x minus 5 the whole squareன்னு வரும். ஓகேங்களா? இப்போது ஸோ f dot of g dot of hன்றது என்னது? 3x minus 5 the whole square. f dot of g dot of h is equal to 3x minus 5 the whole square minus 4 அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. this is our RHS. ஸோ அப்போது LHS equal to RHS equal to நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 3x minus 5 the whole square minus 4ன்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுவும் வந்து ஈக்குவலாக கிடச்சனால இந்த ப்ராப்ளமும் சால்வ்டு. ஓகே.